உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய சாட்சி சொல்ல விரும்புகிறேன். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்காக என்ன பண்ணுறாரா. என்னுடைய குடும்பம் என்ன குடும்பம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு பூசாரி குடும்பம். நீங்கள் நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க, என்னுடைய பெயரையே பார்த்துருப்பீங்க. சரிங்களா, நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பேரெலாம் ஒன்று மாற்றலை, அதே பேர் அப்படி தான் இருக்குது. நாங்கள் ஒரு பூசாரி குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் பூசாரி. எங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் முக்கால் பகுதியே அவர் எடுத்துக்குவார். உள்ள நிறைய சாமி போட்டிருப்பார். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா, சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் வீட்டு முன்னாடி நிறைய கூட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கள் தாத்தா சாமி ஆடுவார். நல்ல நிறைய அவங்களுக்கு வாக்குகள்லாம் கொடுப்பார். நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க. எங்கள் தாத்தாவை தெய்வம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கும்பிடுவாங்க. நாங்கள் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, எனக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்போது, எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஓலை வீடு தான். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவும் என்ன இருக்குன்னாக்கி நல்ல தின்பண்டம் இருக்கும், நிறைய பணம் இருக்கும். ஏன்னா எங்கள் தாத்தா யார், வசூலர். எங்கள் தாத்தா என்ன பண்ணுறது, பார்க்க வரவங்களாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப இதாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு எங்கள் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகிட்டுனா, எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டார், இறந்து போயிட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரே அழுக, சின்ன பிள்ளையாக இருக்கும் அழுக. அப்போது எல்லாரும் அந்த வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தாத்தாவை சாமி அடிச்சிட்டு, உங்கள் தாத்தாவை என்ன பண்ணிட்டுது, சாமி அடிச்சிட்டு. அப்போ எனக்கு விவரம் தெரியாத அந்த வயசில் சாமி அடிக்குமா, சாமி கோவம் வருமா, சாமி எப்படி அடிக்கும், எங்கள் வீட்டுக்குள்ளே சாமி இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குது. இன்னொரு 2 வருஷம் கழித்து எங்கள் அப்பா அந்த வேலையை செய்கிறார். எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அதே சாமியார் வேலை செய்கிறாரு. 3ஆவது வருஷம் அவரும் இறந்து போயிட்டார். இப்போவும் அந்த மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, சாமி உங்கள் அப்பாவை என்ன பண்ணிட்டுது, அடிச்சுட்டுன்னு சொல்ல. அடுத்தவங்க சொல்கிறாங்க, நீ தான் அடுத்த குறி. யார்? எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு 6-7 வயசு ஆகுது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சாமி அடிக்குமா, சாமி எப்படி அடிக்கும்? நாங்கள் எல்லாருமே சாமிக்கு தானே இருக்கிறோம், எங்கள் வீடே சாமிக்கு தானே, எங்கள் அம்மா எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே சாமிக்கு தானே. அவ்வளோ பக்தியாக இருந்தாங்களே, அவ்வளோ வீட்டில் ஆச்சாரமாக இருந்தோமா, ஒரு நாளும் கறி மீன் எடுக்க மாட்டாங்களே, இப்படியெல்லாம் இருக்குமே, நம்ம கறி மீன் சாப்பிடுக்க நம்ம வேற ஒரு வீட்டில் போயெல்லாம் சாப்பிட்டு வருவோம், இப்படியெல்லாம் இருந்து எப்படி அடிக்கும் சொல்லி சின்ன வயசுல இருந்து ஒரு கேள்வி மனசுக்குள்ளே, ஒரு கேள்வி. யார் அடித்தது, யார் அடிக்கிறா, கடவுள்னா யார், கடவுள்னா யாருன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஒரு கேள்வி. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் இறந்தோன்னு எங்கள் அப்பா வழியில் உள்ள சொந்தங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்த அப்படின்னால எங்கள் அம்மாவை வேறு ஒரு திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தும் போது எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஊருக்கு என்ன பண்ணிட்டாங்க. அங்கே வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பலவீனம் வந்திருக்கும் போது எங்கள் கையில் பணம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை தெரியாது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அங்கேருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் உங்கள் பையனுக்கு என்ன பண்ணிடும், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் கூட ஒரு சில என்ன பண்ணியிருப்பீங்க, வந்திருப்பீங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் ஏதோ நடக்கும்னு சொல்லி. உண்மையிலே சர்ச்சுக்கு போனால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே நடந்துச்சு. அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அக்காவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு சுகமான உடனே ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய் சுகமாகாமல் இங்கே சுகமாக ஆன உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம வேறு சாமி கும்பிட்டு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சின்ன வயசுலேயே சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்கல, அங்கே போவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, சர்ச்சில் ஐக்கியமாகிட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து கேள்வி, சாமினா யார், கடவுள்னா யார், கடவுள் ஏன் அடிக்கணும், கடவுள் ஏன் கொல்லணும். ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் அவ்வளோ வறுமைக்கு போயிட்டோம். வறுமைன்னா எங்களுக்கு அதாவது எங்களுடைய நாட்களே ரோட்டில் தான் படுத்து என்ன பண்ணோம். எங்கள் அம்மா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அக்கா என்னோட ரொம்ப பெரிய பிள்ளை, அவங்களாம் வாலிப வயசு வந்துட்டாங்க. எல்லாருமே ரோட்டில் படுக்கக்கூடிய சூழ்நிலை, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் எனக்குள்ள இந்த கேள்விகள் எழும்ப நான் ரொம்ப மூர்க்கமான ஒரு மனிதனாய் மாறி போனேன். மூர்க்கமாக ரொம்ப எதுக்கெடுத்தாலும் உடனே கோபப்படுறது, யாரையுமே அடிக்கிற ஒரு சூழ்நிலை அப்படி மாறி போனேன். இப்படியே என்னுடைய நாட்கள் போகும் பொழுது என்னுடைய 17வது வயசில் பார்த்திங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுது. எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சிலேருந்து இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, வரும்போதெல்லாம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா புத்தி சொல்லுவாங்க. தம்பி இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும், கடவுள் உங்களை விரும்புகிறாரு, கடவுளுடைய அழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வருங்காலத்தில் என்னை போல் ஒரு ஊழியக்காரனாக மாறுவீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவார், சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து சொல்லுவார். அவரை கண்டா நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அவர் ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சுருப்பார். அது சத்தம் கேட்டோன்னே என்ன பண்ணுவேன்னா வேறு வழி என்ன பண்ணிடுவேன், ஓடி போயிடுவேன். அவர் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக காலை ஏந்தி நடப்பார். ரொம்ப கிண்டல் அடித்து அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பசங்கள்லாம் கூட்டி வச்சு அவரை கல்லெறிஞ்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட சேட்டைகள்லாம் பண்ணுவேன். ஆனால் அவர் எப்போவுமே சொல்லுவார், உன் மேலே ஊழிய அழைப்பு இருக்குது, நீ இனி மாதிரி பெரிய ஆளாக வரும்போது என்னவாக ஊழியக்காரனா. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாளும் சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். எங்கள் அம்மா அழும்,
ஆனால் நான் போகவே மாட்டேன். எனக்குள்ளே இருந்ததுலாம் சின்ன வயசுலேருந்து என் மனசு ஃபுல்லாக மாறி போனது என்ன அப்படின்னா, கடவுள்னா யார், எங்கள் அப்பா ஏன் சாகணும், எங்கள் தாத்தா ஏன் சாகணும். இப்போ 17ஆவது வயசில் நான் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு விபத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு பைக் அப்போ தான் அந்த 4 ரோடு எங்கள் ஏரியாவில் போட்டுட்டு இருந்தாங்க. பைக்கில் போய் ஒரு லாரியில் விட்டு முழுமையாக சிதைஞ்சு போய் செத்து போன நிலைமையில் ரோட்டில் கிடக்கிறேன். அதாவது நான் கீழே, எனக்கு மேலே பைக்கு மேலே லாரி, அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் சிதைஞ்சு போய் ரோட்டில் கிடக்கிறேன். என் தலையெல்லாம் வெடித்து பார்த்தீங்கன்னா கூட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஒரு தழும்பெல்லாம் இருக்கும், பின்னாடி தழும்பாக இருக்கும். தலை வெடித்து மூளை வெளியே வந்து கண் வெளியே வந்து காலெல்லாம் ரொம்ப சிதைஞ்சு போய் செத்து போன நிலைமையில் ரோட்டில் கிடந்தேன். அப்போ அந்த ரோட்டில் பார்த்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போய் நாகர்கோவில் ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது உடனே எங்கள் பாசு தான், எங்கள் அம்மாவுடைய பாசு தான் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக வந்து பார்த்துருக்குறாங்க. எல்லோரும் வந்து பார்க்கும்போது செத்த பணத்தை அங்கே வச்சுருக்குறாங்க. எதை வச்சுருக்குறாங்க? பணம். அப்போது அந்த டாக்டர் பாஸ் ஜோம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, இந்த பையனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மருத்துவம் பாருங்கள், அவன் உயிரோடு எழும்பிடுவான். அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரே 1% தான் அவனுக்கு உயிர் இருக்குது, 99% என்ன பண்ணிட்டான், செத்து போச்சுது, 1% உயிர் இருக்குது, நீங்கள் எப்படி பாருங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்டையும் அவர் சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு கிறிஸ்டின் ஆஸ்பத்திரி, அவன் வந்து ஒரு ஊழியக்காரனாக வருவான், அவன் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, அவன் சாக மாட்டான், நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணுங்கள், மருத்துவம் பாருங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவரும் இவரும் ரொம்ப நேரம் போராடியும் கடைசியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா பணம் கட்டினா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், உள்ளே எடுப்போம், அப்படி எடுத்தாலும் ஒரு 3 மணி நேரம் தான் உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பழைக்க மாட்டான்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் அவ்வளோ பணமே கிடையாது. அவங்க சபையில் இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை அடகு வச்சு என்ன பண்ணால் 1 லட்ச ரூபா கட்டியிருக்கிறாங்க. கட்டினதுக்கப்புறம் இனி உள்ளே எடுத்து பார்த்துருக்குறாங்க. 3 மணி நேரம் பார்த்ததுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, உயிர் இருந்த உடனே இன்னொரு 3 லட்ச ரூபா கொடுங்க, 12 மணி நேரம் பார்ப்போம், 12 மணி நேரத்துக்கு மேலே உயிரோடு இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் ஒரு 3 லட்ச ரூபா அந்த அடகு வச்ச நிலத்தை விற்று அவங்க கொடுக்கும்போது 12 மணி நேரம் ஆகியும் எனக்கு உயிர் இருந்ததுக்கப்புறம் திரும்ப எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் எய்ட் பண்ணி உள்ள மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ மருத்துவம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை, அதாவது உடம்புல ஒரு உயிர் ஒன்றுமே கிடையாது. ஒரு 30 நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படுத்த படுக்கையிலே கிடந்திருக்கிறேன். எப்படி இருந்திருக்கிறேன்? படுத்த படுக்கையில். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா, அந்த ஆஸ்பத்திரி வாசலில் உட்காந்து அழுவாங்களாம், ஆண்டவரே எனக்கு ஒரே பிள்ளை, எனக்கு அவனுக்கு உயிரை கொடுன்னு சொல்லி தினமும் அந்த ஆஸ்பத்திரி வாசலில் அழுவாங்களாம். அப்போது அந்த நர்ஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த சூழ்நிலையில் எங்கள் உறவுகள் எல்லாம் கேள்விப்பட்டு வந்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கி, இவன் வந்து மட்டும்தான் மிச்சம் இருந்தான், இவனும் என்ன பண்ணிடுவான், செத்து போயிடுவான், இவனையும் அந்த சாமி என்ன பண்ணிடுவான் அடிச்சுட்டு இவனும் செத்து போயிடுவான், நீங்களாம் மருத்துவம் பார்க்காதீங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாட்டெல்லாம் என்ன பண்ணிக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிற, இயேசு அவனுக்கு உயிர் கொடுப்பாரு, இயேசு அவனுக்கு உயிர் கொடுப்பாரு. எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது, இயேசு உயிர் கொடுப்பாரு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே 30 நாள் போச்சு. 31 நாள் என்ன பண்ணிக்க அப்படின்னா, நான் முழிச்சு உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா. இது என்ன நடந்துன்னா, நான் போனதுலேருந்து எங்கள் சபையில் 30 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்காக 30 நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு என்ன பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 30ஆவது எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இனிமேல் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஜெபத்தை முடிச்சுட்டு இங்கே வராரு. நான் எழும்பி உட்காந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துருக்கிறேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான வேளையில் எனக்கு அற்புதமாக ஆண்டவர் இயேசு உயிர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த உயிர் கொடுத்தார் பார்த்தீங்களா, இது எல்லாம் நான் என்ன பண்ணல, நம்பவே இல்லை. எங்கள் பாஸ்ட் வந்து சொல்கிறாங்க, அந்த சபைக்கு போன ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்லுது, எங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்க நர்ஸு சொல்கிறது, டாக்டர் சொல்லுது, தம்பி உன்னோட சூழ்நிலை இது, ரிப்போர்ட்டை பாரு, இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. இது எங்களால் இல்லைப்பா, கடவுள் தான் உனக்கு கொடுத்தாரு சொல்கிறாங்க. எங்கள் பாஸ்ட், இந்த எங்கள் அம்மாவுடைய பாஸ்டர் சொல்கிறாரு, உனக்கு வந்து இயேசு தான் உயிர் கொடுத்தாரு, இயேசு தான் உயிர் கொடுத்தாருன்னு சொல்லி. ஆனால் நான் என்ன பண்ணல அப்படின்னா, நம்பலை. ஏன்னா என் உள்ளத்தில் என்ன இருக்குது, கடவுள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இது என்னால் நம்ப முடியல, நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பல பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க வீட்டுக்கு. என்ன பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தான் நான் பெட்டில் பார்க்குறேன் என்ன அப்படின்னா, என்னுடைய கால் முழுசும் கம்பியால் சூழப்பட்டிருக்குது. உள்ள அந்த போனெல்லாம் நொறுங்கிட்டதுனால வெட்டி எடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கம்பி கூட இருக்குது. அப்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாக்கர் கொண்டு கையில் கொடுத்துட்டு, நீங்கள் தம்பி இதை கொண்டு போங்க, இனி வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு இந்த வாக்கரால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அழுகையாக வருது. அப்போ நான் கோபத்தில் அவங்கள்ட்ட பேசுகிறேன், இயேசு உயிர் கொடுத்தாருன்னா ஏன் என் கால் இப்படி ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையும் சண்டை போடுறேன். அவ்வளோ வேதனையில் அழுகிறேன். ஏன்னா அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி உன் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது,
இனி நடக்க முடியாது, இந்த வாக்கர் இல்லாமல் உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஏசு பாஸ்டர் மற்ற எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நான் எல்லாத்துலேயும் கோவத்தில் சண்டை போடுறேன். ஏசு உயிர் கொடுத்தாருன்னா ஏன் என் காலை இப்படி வைக்கணும், என் காலை கொடுத்துட வேண்டியதானே. அப்போ என் கண்ணுலேயும் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், என் கண்ணு இப்படி இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இந்த கண்ணு கிடையாது, எனக்கு ஒரு கண்ணில் தான் பார்வை. அப்போது கண்ணு இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு நான் சாகணும், நான் செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அழுது சொல்கிறாங்க, தம்பி நீ அதை வாங்கிட்டு வந்துரு, நீ உனக்கு எல்லாம் சரியாயிரும், ஏசு உயிர் கொடுத்துருவான்னு சொல்லி. அப்போ நான் பயங்கரமாக அந்த கெட்ட வார்த்தை அப்படிலாம் பேசி என்ன பண்ணுறேன், ரகலை பண்ணுறேன். அப்போது எல்லாரும் திரும்ப ஏசுங்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏசு தான் எனக்கு உயிர் கொடுத்தாருன்னா நான் இந்த வாக்கர் வாங்க மாட்டேன். நான் திரும்ப நடந்துட்டோம்னா, இந்த டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, நடக்கவே முடியாதுங்கிறாரு. நான் நடந்தால் நான் உங்கள் ஏசு சாமி எனக்கு உயிர் கொடுத்தாரு நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாக்கர் வாங்காமல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். எங்களுக்கு வேறு எந்த மருத்துவம் பார்க்க முடியாத சூழ்நிலை. வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் என் தலைமாட்டில் உட்காந்து எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். இயேசுவே எனக்கு உயிரை கொடுங்க, இயேசுவே என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க, காலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வலி வேதனையில் செத்துருவோம், சாவு நீ சாவுன்னு சொல்லி ஒரு குரல் என்ன பண்ணிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. பெட்டை விட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. ஆனால் அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இனி விஷம் வச்சுருங்க, இனி கொண்டுருங்க, என் கழுத்து நெறிங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணு சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லும், இல்லை இயேசு உனக்கு உயிர் தருவார், இயேசு உனக்கு உயிர் தருவார், இயேசு உயிர் தருவார்னு சொல்லி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த ஒரு மாதம் முடிஞ்சிட்டு திடீர்னு ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் வந்து என்ன பண்ணார், எப்போ வர மாதிரி வந்து ஜெபம் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, நீ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ நடப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். எனக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம். அவரை கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டி என்ன பண்ணிட்டேன், அனுப்பிவிட்டேன். கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டி அவரை அனுப்பிவிட்டேன். இந்த ஒரு வாரம் இடையில எங்கள் அம்மா தினமும் அழுதுட்டு இருக்குமா. அப்போது என் உள்ளத்தில் ஒரு ஆள் பேசுகிறாரு, நீ எழும்பு அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். 2-3 நாள் அந்த பேச்சு வந்தோடனே சரி நம்ம எழும்புவோமே அப்படி சொல்லி நான் அப்படியே படுக்கையிலேருந்து எழும்புறேன். என்ன நான் எழும்பிட்டேன். அடுத்த நாள் எனக்கு என்ன வருதுன்னா, ஒரு ஆள் சொல்கிறாரு, உங்கள் அம்மா கையை பிடிச்சி நீ நட அப்படி சொல்லி. எங்கள் வீடு இவ்வளோ பெரிய வீடு, எங்கள் அம்மா கையை பிடிச்சி இவ்வளோ தூரம் அப்படி நடந்து வந்துட்டேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. மறுநாள் பாஸ் வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி நீ நடந்துட்டேன், ஏசு தான் உனக்கு உயிர் கொடுத்தான்னு சொல்லி. எனக்கு கோவத்தில் அவரை திரும்ப 4-5 கெட்டத்தை போட்டு திட்டி அனுப்பிவிட்டாச்சு. என்ன ஏசு, என் கால் இன்னும் சரியாகலை, என் கால் புதுசாக மாறணும், அப்படி மாறணும், இப்படி மாறணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் அழுவாங்க. நான் எங்கள் அம்மா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி இறந்து போனாங்க. எங்கள் அம்மாவுடைய ஜபந்தான் நான் அன்றைக்கி உயிரோடு நிற்கிறேன். எங்கள் அம்மா அவ்வளோ அழுகாலும். அடுத்த ஒரு 10 நாள் கழித்து எனக்குள்ளே ஒரு ஆள் பேசுகிறாரு, என்ன அப்படின்னா, நீ வீட்டை விட்டு இறங்கு, வெளியே வா அப்படின்னு சொல்லி. நான் வெளியே அப்படியே நடந்து வரேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எந்த கைப்பிடியும், முன்னாடி எங்கள் அம்மா கையை பிடிச்சி நடந்து போவேன், எந்த கைப்பிடியும் இல்லாமல் நடக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ தான் என் மனசுக்குள்ளே ஒருவேளை இயேசு உண்மையிலே இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இயேசு உண்மையிலே இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க ஒரு விசுவாசி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆஸ்பத்திரியில் நான் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், எப்படியெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய காரியங்கள்லாம் சொல்லும்போது எங்கள் அம்மா அந்த அங்கே உட்காந்து அழுது, எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் அழும்போது எங்கள் அம்மாவை பார்த்து நிறைய பேர் அந்த காரி துப்புனது, இந்த ஏளனமாக பேசுனதெல்லாம் என்கிட்ட காட்டினாங்க. அந்த இதெல்லாம் காட்டும்போது எனக்கு அவ்வளோ அழுகையாக இருந்துச்சு. அப்போ நானே உட்காந்து அழுதுறேன், இயேசுவே தெரியாமல், இயேசுவே எங்கள் அம்மா இவ்வளோ அழுதுருக்குறாங்களே, எனக்கு உயிரை கொடுத்துருங்க, எனக்கு காலை கொடுத்துருங்க இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வாரம் கழித்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நீ நடந்து போ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆள் சொல்லுது. எனக்குள்ள ஒரு ஆள் என்ன பண்ணுது சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், இப்போ இங்கேருந்து இந்த ரோடு வரைக்கும் மாதிரி கொஞ்சம் தூரம் என்ன பண்ண நடந்து போயிட்டேன். அன்றைக்கி பாஸ் வந்து சொல்கிறாங்க, நான் அன்னைக்கு சொன்னது நடந்துட்டு பார்த்தியா, இந்த இயேசு சாமி உயிரோடு இருக்கிறாரு, அவர் தான் அவனை நடக்க வச்சாருன்னு சொன்னார். அப்போது எனக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகுது. என்ன உருவாகுது அப்படின்னா, நான் அந்த ரொம்ப கெட்ட வார்த்தை போடுவேன்னா, இந்த கெட்ட வார்த்தைலாம் அப்படியே என்னுடைய மாறுச்சு, சுபாவங்கள் மாறுச்சு. அவங்க வந்து இந்த ஒரு சின்ன சின்ன புக்கெல்லாம் கொடுக்கும்போது போர் அடிக்கிறதுக்கு ஏதாவது வாசிப்போமே அப்படிங்கிற பேர் அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிது. அப்போ நான் ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு எடுக்கிறேன்னா, நான் இங்கேருந்து சர்ச்சுக்கு நான் நடந்து வந்துட்டேன் அப்படின்னா இந்த இயேசு சுவாமி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.
அப்போது சர்ச்சு நடந்துட்டு எங்கள் அம்மாலாம் போயிட்டாங்க. நான் வீட்டில் படுத்துருக்கேன். நான் என்னென்னா என் உள்ளத்தில் ஒரு ஆள் பேசுது, நீ என்ன பண்ணு நடந்து போ. அப்படியே மெதுவாக நடந்து எங்கள் ஆராதனை முடிகிற நேரத்தில் நான் என்ன பண்ணேன், சபைக்கு போயிட்டேன். அதாவது வர்ஷிப் முடிகிற நேரத்தில் சபைக்கு என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். ஒரு 1000 பேர் இருக்கிறவங்க சபை போயிட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், நான் நடந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு. நான் அப்போ அங்கே போகும்போது அங்கேருந்து அவர் பேசுகிறார். நான் கீழேருந்து மேலே ஏறவும் ஒரு வார்த்தை வருது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு நான் மேலே போனோன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசு சாமி உயிரோடு இருக்கிறாரு, நான் ராஜு வந்துட்டான்னு சொல்லி அங்கேருந்து 1000 பேரும் எழுமின்னு என்ன பண்ணாங்கன்னா கை தட்டுறாங்க. அப்போ தான் எனக்கு முதல்ல இந்த இயேசுன்னு ஒருவர் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் என் மனசுக்குள்ளே இயேசு நம்பிக்கை வந்தாலும் எனக்குள்ளே அன்னைக்கு சின்ன பிள்ளையில் உண்டான அந்த கேள்வி எங்கே தான் ஓடிட்டு இருக்குது, உள்ளே ஓடிட்டு இருக்குது. அப்போது அந்த சபையில் என்ன பண்ணாங்கன்னா என்னை பைபிள் கொடுத்து நீ பைபிள் படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன், போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ அவங்க எல்லாருக்கும் விட இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்க ரொம்ப இஷ்டம்னால வேகமாக வாசிக்கிறேன். ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த பைபிள் என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். அப்போ இந்த அந்த ரோமர் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு வசனம் படிக்கிறேன், பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம் அப்படிங்கிற வார்த்தை வாசிக்கிறேன். அந்த வார்த்தை என் கூட பேசுது. அப்போது என்ன அப்படின்னா வழியாய் வர்ற பாவங்கள் தான் நம்ம உயிரை என்ன பண்ணுது, வேட்டையாடுது அப்படிங்கிற உண்மையை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகளை கேட்க, பிரசங்கங்களை கேட்க எங்கள் தாத்தா எப்படி இறந்தார், எங்கள் அப்பா எப்படி இறந்தாங்க, நான் ஏன் அந்த மரணத்துக்குள்ளே போனேன் அப்படிங்கிற காரியங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வழியாய் வர்ற பாவங்கள் தான் நம்முடைய உயிரை என்ன பண்ணுதுன்னா வேட்டையாட துரத்துக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த அகால மரணங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில தோல்வியில் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இந்த சாவுலாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எதேர்ச்சியாக நடந்த காரியங்கள், இந்த விபத்துகள், இந்த தற்கொலைகள், இந்த சாவுகள், வாழ வேண்டிய காலத்துக்கு முன்னாடியே சாகிறது, இது எல்லாம் என்னென்னா வழியாய் வர்ற பாவத்துடைய விளைவுகள். அல்லேலூயா. இந்த பாவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாள் நம்மளுடைய உயிரை அது என்ன பண்ணுறோம், வேட்டையாடும். நம்ம உயிரை வேட்டையாடினா அது முடியாது. நம்ம வம்சத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும், விரட்டிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இயேசுவை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இந்த இயேசுவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போது நான் என்ன காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுவோம், பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி மன்னிப்பு கேள்னு சொல்லும் பொழுது நான் சபையில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணுறேன். இந்த பைபிளை படித்ததுக்கப்புறம் சில வார்த்தைகள் தெரிஞ்சனால படிக்க என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருகிறத பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு 6 மாதத்தில் நடந்துட்டு இருக்குது. இப்போ தான் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க என்ன அப்படின்னா இந்த வழியாய் வர்ற பாவங்கள் இனி ஒன்றை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி நீ உட்காந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஆண்டவர் கொடுப்பார், இனி உன் வாழ்க்கையில் அது வரவே வராது. பார்த்தீங்க அப்படின்னா நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அழுகிறேன், ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில் மரணங்கிறது என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதாவது மரணங்கிறது ஒன்று வரும், ஆனால் எனக்கு உடைய காலத்துக்கு முன்னாடி நான் சாகுற மரணம் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் என்ன பண்ணல. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லலாம், அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கே போகவே இல்லை. இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், ஆஸ்பத்திரிக்கே போகலை. அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சு 2003 நடக்குது. இதெல்லாம் எப்போ நடக்குது, 2003, 21 வருஷம் வரும். இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணல, ஆஸ்பத்திரிக்கே போகலை. போனேன், இடையில ஒரு தடவை போனேன். என்னென்னா இந்த காலில் இருந்த கம்பிகளெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், போகணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயிரை கொடுத்ததுனால தான் நான் இந்த இயேசு சாமியோட சொந்த ரட்சகராக என்ன பண்ணிட்டேன், ஏற்றுக்கிட்டேன். அப்போது என்னுடைய உயிர் திருடப்படுவதற்கு காரணம் யார், என்னுடைய உயிரை வேட்டையாடுறது ஏன் அப்படின்னா எனக்கு புரிஞ்சது. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க, சாமி ஒன்று அடிச்சுட்டு, சாமி ஒன்று நீ தப்பு பண்ணிட்ட, நீ வந்து உண்மையாக இல்லை, இதனால் சொல்லி நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை கரைக்கு போனாங்க. நீங்கள்லாம் அதை படிச்சிங்கன்னு தெரில, இந்த 16 வயசு 17 வயசு பசங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஒரு 10-20க்கு பேர் மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அப்போ இவங்களாம் வாழ வேண்டிய வயசில் ஏன் சீக்கிரம் போகிறாங்க, எல்லாம் சாமிக்கு தானே. நல்லா கவனிச்சிடுங்க, நம்ம வழியாய் சுமந்து வர்ற பாவங்கள், தாத்தா பாட்டி முன்னாடி நம்ம அப்பா இவங்க வழியாய் சுமந்து வர்ற பாவங்கள் எல்லாம் சாகவே சாகாது. அல்லேலூயா.
அந்த பாவங்கள் ஒரு நாளும் சாகாது. நான் செத்து போனா எனக்கு அடுத்தது எங்கே தான் போவோம்? ஏன் பிள்ளைகிட்ட தான் போகும். அப்போது இந்த பாவத்தை சாகடிக்கக்கூடியது யார் அப்படின்னா அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்குங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் அந்த பாவம் என்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே முறியடித்து விட்டார். அல்லேலூயா. இந்த உண்மையை, இந்த அறிதல் எனக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த அறிவு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில் வசனங்களை படிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்குறோம், ஆனால் அதுபடி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறபடினாலே அது நமக்கு பலனை கொடுக்க மாட்டேங்குது. வசனத்தை நம்ம கேட்குறோம், ஆசையாக இருக்கு, நல்லா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கிறோம், ஆனால் அதை நமக்குள்ளே அதை என்ன பண்ணிக்கணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு நம்மளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம ஒரு விதையை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த விதைக்கு நம்ம உரங்களை போடும்போது அந்த விதை அந்த உரத்தை வாங்கிக்கணும். தண்ணியை ஊற்றும் போது அந்த விதை என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும். இதெல்லாம் வாங்கி வரும்பொழுது வளர்ந்து வரும்போது நமக்கு என்ன கொடுக்க முடியும்? அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்கிற கனிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வசனங்களை கேட்கும் பொழுது அதை நீங்கள் என்ன பண்ணால் இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது, அதுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நான் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு விபத்து நடக்கும்போது இந்த பாலிடெக்னிக் போகும்போது என்ன அப்படின்னா நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்குமே நான் 10 ஸ்கூலுக்கு மாறினேன். எத்தனை ஸ்கூலுக்கு? ஏன் அப்படின்னா நான் என்னுடைய குணமே அந்த மூர்க்கமான குணத்தினால எல்லா இடங்களும் சண்டை போட்டுருவேன். இப்போ பாலிடெக்னிக் போயிட்டு இருக்கும்போது பாலிடெக்னிக்கில் என்ன அப்படின்னா அங்கே எனக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இவன் முடிக்கவே மாட்டான், காலேஜ் என்ன பண்ண மாட்டான். நான் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. எல்லா பாடமும் அரியர் தான், 2-3 தான் பாஸ், மற்ற எல்லாமே அரியராக இருக்கும்போது இந்த விபத்து வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போது நான் சபையில் வந்து பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், இப்படி நான் எல்லாமே அரியராக இருக்கேன், வாழ்க்கை போச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அடுத்த செமஸ்டர் வருது. அவர் சொல்கிறாரு, நீ வந்து எல்லா பாடத்தையும் எழுது அப்படிங்கிறார். எல்லா பாடத்தையும் என்ன பண்ணுது? நான் 6 எழுதினாலே அதில் 1 தான் என்ன பண்ணோம். இங்கே ஏற்கனவே 22 இருக்குது, 20க்கு மேலே இருக்குது. எத்தனை இருக்குது? எப்படின்னு சொல்லும்போது நீ ஜெபம் பண்ணி எழுது, ஏசப்பா உனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். நீ அவரை நம்பு, அவர் உனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அதே போல் நானும் அவரை நம்புகிறேன். 5வது செமஸ்டர் எழுத போகிறேன். எல்லா பாடத்தையும் போட்டாச்சு, இப்போ எழுத போச்சு. 27 நினைக்கிறேன், 26 27 போட்டாச்சு, இப்போ எழுதுகிறேன். என்னால் நம்ப முடியல, நீங்களும் நம்ப மாட்டீங்க. பாருங்கள், ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பாஸ் ஆகிட்டேன். அல்லேலூயா. என் விசுவாசம் எப்படி பெருகுதுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அப்படின்னா இந்த பைபிளை ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் சபையில் ஒரு சின்ன லைப்ரரி இருக்கும். எப்போ போனாலும் அந்த லைப்ரரிக்குள்ளே போய் ஏதாவது புக் எடுத்து என்ன பண்ணோன்னா அந்த தீர்க்கதரிசிகளுடைய வரலாறு, நிறைய பழைய முன்னால் உள்ள நிறைய சாட்சிகள் எல்லாம் இருக்கும், புக்கெல்லாம் இருக்கும், நிறைய வெளிநாட்டு சாட்சிகளாக இருக்கும். எல்லாம் படித்து பார்த்திங்க அப்படின்னா எனக்குள்ள அப்படி விசுவாசம் கூடி 1 வருஷத்தில், அதாவது 3rd இயர் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரனை போல யாராவது இயேசுவை ஏதாவது சொல்லிட்டாங்க என்ன பண்ணி ஓடி போய் அடிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டேன், மாறி போயிட்டேன். இந்த பைபிளை உட்காந்து என்ன பண்ணோன்னா மணிக்கணக்காக பாட புஸ்தகம் படிக்கிறோம் இல்லையோ, பைபிள் மணிக்கணக்காக படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சுபாவம் என்ன அறியாமலே மாறி போச்சு. கெட்ட வார்த்தையே என் வாயில் என்ன பண்ணதில்லை, வரவே இல்லை. கோபமே என் வாழ்க்கையில் வரல. எங்கள் அம்மாவுக்கு ஆச்சரியம், காலேஜில் ஆச்சரியம். காலேஜில் அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா எங்களுடைய காலேஜ் வந்து எல்லாமே என்ன அப்படின்னா பெரிய மொத்தமாக இருக்கிற எல்லா காலேஜும் உள்ளே இருக்கும். நான் டிப்ளமோ முடிக்காமல் சொன்ன ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா டிப்ளமோ முடித்து அதே இன்னும் காலேஜுக்குள்ளே என்னென்னா எனக்கு ஃப்ரீ சீட்டு கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா எப்போவுமே வருஷம் ஒரு 5 சீட்டு எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அது எனக்கு கிடைக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் என்னை அப்படி ஒரு அற்புதம் செஞ்சார் இந்த வேதத்தை நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம். அல்லேலூயா. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கவனமாக பேசுவேன். இதிலிருந்து ஒரு வார்த்தை நான் மாற்றி பேசிடக்கூடாது, கூட்டி பேசிடக்கூடாது, குறைச்சி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நான் இதை அவ்வளவு நேசிக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு, என் சூழ்நிலையை மாற்றுச்சு. எனக்கு இந்த பைபிளை தூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் முழு மாற்றத்தை கொண்டுச்சு. இன்னைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா இதுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கணும்.
இதுக்கான நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே தான் என்னென்னா உங்களுக்கு சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, வியாதியிலேருந்து சுகமடையக்கூடிய மருந்து இருக்குது, உங்கள் கடன் அடையக்கூடிய மருந்து இருக்குது, நிம்மதியாய் வாழக்கூடிய, சண்டை இல்லாமல் வாழக்கூடிய, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படக்கூடிய மருந்துகள் எல்லாம் எங்கே தான் இருக்குன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி 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 நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாக இருக்குது. இந்த தேவ வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கள் கனவு எல்லாம் என்னென்னா, நிறைய சம்பாதிச்சு எங்கள் அம்மாவை ஒரு சொந்த வீட்டில் வாழ வச்சிடணும், எங்கள் அக்காவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நல்ல கனவுகளோடு இருக்கிறேன். ஃபாரின் போகணும் அப்படிங்கிற கனவுகளோடு இருக்கிறேன். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாரினில் இருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஃபாரின் போயிடணும்னு சொல்லி கனவுகளோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. எங்கே அழைக்கிறாரு? ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்னுடைய கனவுகள் எல்லாம் நான் அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது நீ என்னுடைய ஊழியத்துக்கு வரணும் அப்படிங்கிறார். பல வேத வசனங்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக திரும்ப 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 அந்த வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீ என் ஊழியத்துக்கு வரணும், ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. திடீர்னு புதுசாக வர்ற பிரசங்கியார்களும் என்ன பண்ணுவாங்க, டபார்னு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. இங்கே ஒரு பையனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், தம்பி நீ எழும்பு அப்படிம்பாங்க. வேற யாராவது எழும்புனா நீ இல்லைப்பா நீ உட்காரு, வேற ஒரு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் பார்த்தா கடைசி நான் எழும்புனா ஆமாம் நீ தான் அப்படிம்பாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் எனக்கு மனசே கிடையாது, ஊழியத்து போக்கு என்ன கிடையாது, மனசே கிடையாது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட என்னுடைய நான் முதல்ல புது துணி போட்டது எப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்க போகும்போது வாங்கின யூனிஃபார்ம் தான் புது துணி. எங்கள் அம்மா அது வரைக்கும் யார்ட்டையாவது வாங்கிட்டு வர துணி தான் நாங்கள் என்ன பண்ணோம் போடுவோம். அப்போது நம்ம சம்பாதிச்சிடணும், நல்லா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற இதோடு இருக்கும்போது ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் ஊழியத்துக்கு வரவே மாட்டேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன், வரவே மாட்டேன் ஆண்டவர்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறேன். ஃபாரின் போகிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாரினுக்கு என்ன பண்ணால் போக முடியல. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, நீ வா நான் உன்னை எடுத்துக்கிறேன், வேலை கிடைக்கிறோம், ஸ்டார்டிங் சேலரி உனக்கு 40,000 ரூபா கிடைக்கும் சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, போக முடியல. பயங்கர போராட்டமாக இருக்குது. திடீர்னு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மாதம் சபைக்கே என்ன பண்ணல, போகலை. வந்தால் தானே நீ கூப்பிடுங்க, நீ சர்ச்சைக்கு வந்தால் தானே கூப்பிடுங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகலை. அடுத்த மாதம் என்ன பண்ணுறாருன்னா அவரே கிளப்புறாரு உள்ளேருந்து, போ 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 ஆடை பத்திரமா என்ன பண்ண பற்றி விட்டார். ஏன்னா என்னால் எதை பிரிய முடியல, நான் சபைக்கே போகலான்னு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன். திரும்ப என்ன பண்ண வந்து நிற்கிறேன். வாரமே ஒருத்தர் வெளியேருந்து பிரசங்கர் வந்திருக்காரு. வந்த உடனே சொல்கிறார், தம்பி சோப்பு சட்டை உடனே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் அப்படி சுற்றி பார்க்குறேன், யாரும் சோப்பு சட்டை போடுங்க, எல்லாம் வெள்ளை சட்டை போட்டுருக்காங்க, நான் ஒத்தையும் சோப்பு சட்டை போட்டுக்கிறேன். எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது. சுற்றி திரும்பி பார்க்குறேன், நான் ஒருத்தன் ஜோப் சட்டை போட்டுக்கேன், வேறு எல்லாம் வெள்ளை சட்டை போட்டுக்கிறாங்க, என்னடா பண்ணுறது. உடனே அண்ணன் பயப்படுறாரு, என்னடா நம்மளும் ஜோப் சட்டை போட்டுக்கணுமேனு பயப்படுறாரு. பயப்படாதீங்க, ஆண்டவர் எந்த வயசில் இருந்தாலும் ஒழித்து அழைச்சிடுவார். ஆனால் அழைச்சிட்டாருங்களேன், இப்போ வேறு வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ், போய் தான் ஆகணும். அழைக்கப்பட்டுட்டோன்னா என்னதே போய் தான் ஆகணும். ஆண்கள் மட்டும்தான் ஒழித்து அழைப்பாரா? அப்படி இல்லை, பெண்களையும் தான் நிறைய ஒழித்து அழைப்பார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சபை வளர்ச்சிக்கு பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்களாம் ஸ்ட்ராங்காக எழுப்பிட்டிங்கன்னா இதை விட ஒரு பெரிய சபைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். அல்லேலூயா. பாருங்கள், இப்போது நான் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியில் என்ன பண்ணேன்னா வேறு வழியே கிடையாது. அழைச்சிட்டார் அப்படின்னா வேறு வழியே எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, ஓடவும் முடியாது. உடனே நீங்கள் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நான் அப்படிலாம் கிடையாது, எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது, நீங்கள் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அவர் பார்த்துட்டே இருக்கார். நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் எங்கே இருப்பேன், அங்கே. நான் ரூமுக்குள்ளே பூட்டிகிட்டு இருந்தாலும் எங்கே இருப்பேன். இதை பார்த்தா அவங்க காய் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை. அவர் சொல்ல பாருங்களேன், நீ வானத்துக்கு செட்டைகள் எடுத்துகிட்டு போனாலும் நான் எங்கே தான் இருப்பேன். என் கண்கள் ஒன்று என்ன பண்ணோம் பார்க்கும். அவருடைய கண்கள் என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே பார்த்தது அல்லவா, அது கூப்பிடுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகும், வேறு வழி இல்லை. சரி ஆண்டவரே சொல்லி ஊழியத்துக்கு என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடித்தாச்சு. அதுக்கு முன்னாடி கதை கேளுங்க. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது எங்கள் சபையில் ஒரு சில சம்பவங்கள், நான் நிறைய மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு படித்தனால நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். எப்படி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் எங்கள் பாஸ்ட்டு சொல்கிற இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். எங்கள் பைபிள் காலேஜ் சொல்கிற இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நீங்கள் எதுக்கு என்னைய ஊழியத்துக்கு அழைச்சின்னு சொன்னால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், போவேன்னு சொல்லி ஒரு நாள் போராடிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சில தரிசனங்களை கொடுக்குறார், சில புகைப்படங்கள் எனக்கு என்ன பண்ணுறார், காட்டுறார்.
இந்த புகைப்படங்கள் தான் உன்னுடைய அடையாளம் சொல்லி காட்டுறது. அந்த ஊர் தெரியாது, எதுவும் தெரியாது. இதே புகைப்படங்கள் 2-3 தடவை எனக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓ இதுதான் ஊழியம் சொல்லி நான் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணேன்னா பைபிள் காலேஜ் வந்தாச்சு. பைபிள் காலேஜ் 3 வருஷம் முடிக்கிறேன். முடித்ததுக்கப்புறம் பைபிள் காலேஜில் வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஊழியத்துக்கு போடுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, நான் தரிசனத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு. உன் தரிசனம் எந்த ஊருன்னு கேட்டால் சொல்ல தெரியல. எங்கே சொன்னால் சொல்ல தெரியல. ஐயா நான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன், ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் போகணும். நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னாக்கி நான் ஊழியத்துக்கு வரலன்னு எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே இப்போ என் மனசு என்ன பண்ணிட்டு ஃபுல்லாக மாறி போச்சு. பைபிள் காலேஜ் முடிச்சாச்சு, பாஸ்டரும் ஆயாச்சு, ஆர்டினேஷனும் வாங்கியாச்சு. இப்போ வீட்டில் வந்து என்ன பண்ணேன்னா நான் இனி கடவுளுடைய ஊழியத்தை என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், நான் ஃபாரின் போகிறேன்னு சொல்லி வீட்டில் போய் உட்காந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் வீட்டில். எங்கள் அக்காவை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறனால நம்ம ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி இத்தனைக்கு எங்கே வந்திருக்கேன், 3 வருஷம் எங்கே படிச்சிருக்கிறேன். அவ்வளோ கஷ்டம். அந்த பைபிள் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். காலையில் 4:30 எழும்புனா நைட்டு 11:30 தான் படுக்க முடியும். எத்தனை மணிக்கு எழும்புனா இதுக்கப்புறம் படுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு தப்பு பண்ணி இம்போஷன் வாங்கி வச்சுருப்போம். அதாவது ரோமர் புத்தகத்தை 5 தடவை எழுதிட்டு வா, மத்தேயு புத்தகத்தை 2 தடவை எழுதிட்டு வா, 3 தடவை வச்சுருப்பாங்க. நைட் எல்லாம் அங்கங்கே லைட் எரியும். என்னென்னா எல்லாரும் உட்காந்து எழுதிருப்பான், எவனும் தூங்க மாட்டான். 3 வருஷம் ஜெயிலை விட மோசம். வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தாக்கி என்ன எனக்கு ஊழியமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரேடியாக ஓடியாச்சு. திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, வர்றாரு, நீ வா அப்படிங்கிறாரு. நான் வரவே மனசு சொல்லி ஃபாரின் போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது மொத ஒரு ஃபோன் வாங்குறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் மொத ஒரு ஃபோன் வாங்குறேன். இந்த ரிலையன்ஸ் டு ரிலையன்ஸ் ஃப்ரீயாக பேசுறதுக்கு ஒரு ஃபோன் உண்டு. அந்த ஃபோன் மொத வாங்குறேன். வாங்கின 2வது நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடா கேம் தான் விளையாடிட்டு இருந்தோம், யாருக்குமே நம்பர் கொடுத்துலையே, ஒரு நம்பர் வருதுன்னு சொல்லிக்கும்போது திருச்சியில் என் கூட சீனியராக படித்த ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் காலேஜில் இருக்கும்போதே நான் என்ன சண்டை போட்டாலும் என்னை அரவணைச்சிக்கிறவர் அவர் தான். அவர் ஃபோன் பண்ணுறாரு, என்ன பண்ணுற, நான் ஃபாரின் போக ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். ஊழியத்துக்கா, இல்லை நான் ஊழியத்தை விட்டுட்டேன், எழுதி கொடுத்தேன், நான் ஊழியத்துக்கு போகலன்னு சொல்லும்போது அவர் எனக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் சொல்கிறாரு. நான் முதல்ல அவர்கிட்ட கேட்டேன், என் நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தா, நீங்கள் கவனிக்கிறீங்களா? என் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகள் இந்த என்னுடைய சாட்சியில் இருக்குது. என்னுடைய சாட்சியில் எங்கள் சபைக்கு வர ஜனங்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் இதே போல் என் வாழ்க்கையில். இப்போ நீங்கள் இது அற்பமாக நினைக்காதீங்க, உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கான விடைகள் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ பாருங்கள், அவர்கிட்ட கேட்குறேன், எங்கள் நம்பர் உங்களுக்கு எப்படிங்க கிடச்சி அப்படின்னாக்கி, எனக்கு திடீர்னு ஆண்டவர் ஃபோன் பண்ண சொன்னார், உன் நம்பர் வந்துச்சு, நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. நான் யார்ட்டையுமே கொடுக்கலையா, யார் தந்தா எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் ஆண்டவர் நீ என்னோட ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ வந்துரு அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன், நான் இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம முதல்ல ஒரு வசனம் படித்து பார்த்தீங்களா, பக்தி உள்ளவனே கர்த்தர் எங்கேயுமே விட மாட்டார். எங்கேயுமே என்ன பண்ண மாட்டார். அவர் திரும்ப பேசி ஜெயிக்க முடியல. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், நீங்களே வா நான் அங்கேயே வாரேன், எனக்கு நீங்கள் ஊழியம் கொடுங்குறேன். அவர் வீட்டுக்கு வந்தால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கி ஒரு விசுவாசம் இல்லை. அவருடைய கஷ்டம் அதை விட கஷ்டம். அப்போ அவர் என்ன பண்ணார், நான் உங்களை ஒரு பாஸ்டர்கிட்ட என்ன பண்ணுறேன், அசிஸ்டண்ட்டாக சேர்த்து வரேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பாஸ்டரை பார்க்குறதுக்கு திருச்சியிலேருந்து நாங்கள் எங்கே வரோன்னா தஞ்சாவூருக்கு வரோம். திருச்சிலேருந்து எங்கே வரோம், தஞ்சாவூருக்கு வரும்பொழுது நான் இப்போ ஊழியம் செய்கிற இடத்துல இருந்து தான் போகணும். அந்த இடத்துல இறங்கி நாங்கள் நிற்கிறோம், ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துல இறங்கி நின்றுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர்கிட்ட அசைவாடுறார். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கி அப்படியே இந்த ஊருக்குள்ளே அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த 2005 பார்த்த அந்த படங்கள்லாம் எங்கே இருக்குது, அந்த ஊரில் இருக்குது. அந்த ஊரில் என்னது இருக்குது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா திரும்ப நாங்கள் வந்துட்டோம். அடுத்து இன்னொரு நாள் போகிறோம், அப்போவும் அதே ஊரில் அந்த படம். திரும்பவும் வந்துட்டோம், திரும்பவும் போகிறோம். இது 3 எதுக்கு போகிறோன்னா, நாங்கள் யாரை எதிர்பார்த்து போகிறோமோ அவர் என்னது இல்லை. நாங்கள் இங்கேருந்து ஃபோன் அடிக்கும்போது இருக்கேன் பாரு, அங்கே போய் ஃபோன் அடித்தா இல்லைம்பார். 3வது தடவை போகும்போது தான் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, நீ இந்த ஊரில் இருந்து ஊழியம் செய். ஆவியானவர் அசைவார். எனக்கு மயக்கம் மாதிரி வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் விழுந்துட்டேன். அப்போது அந்த என் கூட வந்து சகோதரன் சொல்கிறேன் அப்போ சொல்கிறாரு, அப்போ இதுதான் அவன் ஊழியம், அதனால தான் ஆண்டவர் அவரை பார்க்க விடாமல் என்ன பண்ணியிருக்காரு, தடை செஞ்சுருக்கிறார். பவுலை சில இடங்களுக்கு போக விடாமல் பரிசுத்தாவின் என்ன பண்ணார். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம தான் ரொம்ப வைராக்கியமான ஆளாச்சு. சரின்னு சொல்லிட்டு பையை வாங்கிட்டு அவரை அனுப்பிட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஊரில் உட்காந்தாச்சு. யாரையுமே தெரியாது. முன்ன பின்ன நான் எனக்கு அதிகபட்சம் நான் மதுரை வந்திருக்கிறேன். மதுரையில் 3 வருஷம் படித்தனால மதுரை வந்திருக்கிறேன். மதுரை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. தஞ்சாவூரில் வந்து நிற்கிறோம், அந்த கிராமத்தில் வந்து நிற்கிறோம். அவர் போயிட்டார், நான் நிற்கிறேன். ஒரு பையில் 3 துணி இருக்குது, அவ்வளோதான். அந்த ஊரில் 9 மாதங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் யாருதுங்களா, ஆடு
மாடு, பன்னி, நாய்கள் இதுகளோடு சேர்ந்து 9 மாதங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்துட்டு அந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே வருவேன். அந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணுவேன்? சுற்றிக்கிட்டே வருவேன். ஏன்னா எனக்கு யாரையுமே தெரியாது, எங்கே போகணும் வரணும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அழைச்சிட்டாரு, சொல்லிட்டாருன்னு சொல்லி அங்கே உட்காந்தாச்சு. இப்போது அந்த ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க, நீ யாருப்பா? நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறேன், நீ யாருன்னு கேட்கும்போது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், என்னுடைய சாட்சி சொல்கிறேன், இப்படி ஆண்டவர் ஊழியத்துக்காக சொல்கிறேன், இப்படி ஊழியத்துக்கு வந்துன்னு சொல்லும்போது அவங்க உடனே சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க, அவங்க சொல்கிறாங்க உடனே, சரிப்பா ரொம்ப சந்தோஷம், நீ கத்தர் ஊழியத்து கழிச்சுக்கிறல, நீ இவ்வளோ வைராக்கியமாக வந்துட்டல, நீ மதியம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கோ, சத்துணவு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு 9 மாதத்துக்குள்ளே சோத்துக்கான வழி என்ன பண்ணியாச்சு, ஒரு வாசல் ஆண்டவர் மணி திறந்தோம். இப்போ மதியம் எங்கே போயிடுவேன்? அங்கே சாப்பாடு போயிடுவேன். அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா போகும்போது கையில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. எதுக்குன்னா நைட்டு சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு காலையிலையும் சாப்பிட்டுக்கோ. இப்போ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் ஆரம்பம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நிறைய பாடு, நிறைய கஷ்டம். ஒவ்வொரு நாளும் பன்னியோடையும் நாயோடையும் படுத்துருக்கும் போதெல்லாம் அவ்வளோ வாடையில் தாங்க முடியாது. ஊரில் ஃபோன் அடிச்சா கேட்டால் சொல்லுவேன், நாங்கள் ஊழியம் பார்த்துட்டுருக்கிறேன், நல்லா பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல், துணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டமான நிலையில் போயிட்டு இருக்கும்போது 9 மாதம் கழித்து அந்த டீச்சர் சொன்னாங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன், நான் உனக்கு ஒரு வீடு பிடிச்சி தரேன். 2010 அவங்க ஒரு வீடு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வாடகை பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த ஊரில் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். 2010 ஆரம்பிக்கிறேன். நிறைய சின்ன பிள்ளைகளாக பார்த்து ஆரம்பிக்கும் பொழுது சின்ன பிள்ளைகளாக பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க சர்ச்சைக்கு என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. அப்போது என்ன அப்படின்னா பிள்ளைங்களாம் வர ஆரம்பிக்கும்போது அது வேறு விதமான பேச்சுகள் என்ன பண்ணுது, உருவாகுது. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் அடிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? ஏன்னா நாங்கள் இருந்த சபை என்ன பண்ணாங்கன்னா, இந்த சூழ்நிலை அந்த சபை வந்து சில பிரச்சனைகள்னால சபை உடஞ்சி போச்சு. அல்லேலூயா. சில பிரச்சனை சபை உடஞ்சி போச்சு. நான் அதான் முதல்ல சொன்னேன், நம்ம எங்கே பார்க்கக்கூடாது, வெளியே பார்த்தா பிசாசு நமக்குள்ளே என்னத்தை போட்டுரும், களையை போட்டோன்னு என்ன ஆகும், நம்ம ஒவ்வொருத்த மேலே என்ன பண்ணுவோம், அவரும் சரியில்லை, இவங்க சரியில்லை, கடைசியில் அந்த சபையே இல்லாமல் போச்சு. 1500 பேர் இந்த சபையை கடைசியில் இல்லாமல் போயிட்டு. அப்போது எங்களுக்கு என்ன போகுன்னு தெரில. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட பேசி எடுத்து எனக்கு 2011 கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் சில செய்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சார். எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தாரு பாருங்கள். உண்மையில் நான் எங்கே போனாலும் என் மனைவி என் கூடவே இருப்பாங்க. ஒரு நாளும் குறையே சொன்னது கிடையாது. ஒரு நாளும் எனக்கு இது வாங்கி தரல. ஏன்னா என் மனைவி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இருந்த வீட்டை திரும்பி காலி பண்ணி சொல்லிட்டாங்க. திரும்ப நானும் என் மனைவியும் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் 2 குடும்பம் எங்கே நடத்தினா, நான் எப்போ ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நடந்தோம் பார்த்தீங்களா, அதே பஸ் ஸ்டாண்டில் மனைவி நானும் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை. திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்கே போகிறது யாரும் தெரியாமல் சொல்லலைன்னா நாங்கள் எந்த ஸ்தாபனத்துலையும் சேரலை, எங்கேயும் போகலை. நாங்கள் ஆண்டவர் மட்டும் நம்பி அந்த ஊழியத்தில் திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஜீரோவுக்கு வந்துட்டோம். அப்போது அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என் மனைவி ஒரு நாள் எனக்கு இது வாங்கி கொடுங்க, இங்கே கூட்டிகிட்டு போங்க, அதை பண்ணுங்க சொல்லி இன்ன வரைக்கும் எங்கள் மனைவி என்ன பண்ணலை, என்கிட்ட கேட்டதே இல்லை. எனக்கு அவ்வளோ உற்ற துணை. ஒரு நாள் என்கிட்ட சண்டை போடுறதே கிடையாது. இன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. ஒரு நாள் என்ன பண்ணலை, நான் போட்டுக்க சண்டை, உடனே நீங்கள் அப்போ நினச்சி விட, நான் சண்டை போட்டுக்கேன். ஆனால் ஒரு நாளும் சண்டை போட்டது கிடையாது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு மனைவி ஆன என்ன பண்ணார் எனக்கு. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா மனைவி. ரொம்ப முக்கியமானது மனைவி. இப்போ கணவர் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்கள் மனைவியை தங்கமாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு மனைவி உங்கள் புருஷனை தங்கமாக நினச்சிங்கன்னா எப்படி இருப்பாங்க. அதை மாதிரி வாலி பிள்ளைங்க நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல கணவரை தரணும்னு சொல்லி ஜெபிச்சு என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து போதவருடைய ஆலோசனையோடு கல்யாணம் பண்ணணும். வாலி பசங்களும் அப்படி தான் என்ன பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜெபிச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். நான் பார்த்த பொண்ணும் அதுதான், கடைசி பொண்ணும். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு பொண்ணுலாம் பார்க்க போக தெரியாது, நீங்கள் எனக்கு கொடுக்குற பொண்ணு தான் என் வாழ்க்கையோட துணைவி. அப்படி நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு முதல் பொண்ணே ஆண்டவர் என்ன பண்ணார்னா அருமையான பொண்ணை கொடுத்தார். அல்லேலூயா. சில பேர் பார்ப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, 10 பொண்ணு பார்ப்பாங்க, 40 பொண்ணு 50 பொண்ணுலாம் பார்ப்பாங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர்லாம் அப்படி பார்த்தாரு. கடைசியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசாகி போச்சு, 40 வயசாகி போச்சு. இப்போ அவருக்கு கடைசியில் கல்யாணமே ஆகலை. நல்லா கவனிச்சுடுங்க. ஆண்டவர் நம்ம நல்ல ஜெபத்தோடு போனீங்களேன், நீங்கள் பார்க்குற பொண்ணு பையன் தான் உங்களுடைய துணையாக இருக்கும். அல்லேலூயா. அருமையான மனைவி ஆண்டவர் கொடுத்தார். நான் எதுக்கு அருமையான மனைவி சொல்கிறேன்னா, என் ஊழிய வாழ்க்கையில் நான் சந்தித்த இடர்பாடுகள் அவ்வளவு, கண்ணீர் அவ்வளோ, வேதனை அவ்வளோ. அந்த கண்ணீர் வேதனை எல்லாவற்றிலும் என் கூடவே இருந்தாங்க. ஒரு நாளும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இல்லை அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஒரு நாளும் என் மனைவி சொன்னதே கிடையாது. நான் கல்யாணம் ஆகி நாங்கள் இந்த செங்கிப்பட்டிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா, இப்போ என் கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு தடவை போனேன். அதுக்கப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மா இறந்தது தான் எங்கள் ஊருக்கே போனேன். அல்லேலூயா. என் மனைவி அப்போ தான் ஊருக்கே வந்தாங்க. அதுக்கிடையில் அவன் தங்கச்சியோட கல்யாணம் நடந்தது, அது கூட நாங்கள் என்ன பண்ணல, போகலை. ஏன்னா எங்களுடைய அழைப்பில் நாங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தோம். அன்பானவர்களே, இப்போது நாங்கள் 2013 நாங்கள் சபை ஆரம்பிச்சிட்டோம். 2014 நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சபை ஆரம்பித்தோம். 2014 நாங்கள் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, தர வாடகைக்கு இடத்த எடுத்து நாங்கள் வேணால் ஒரு ஓலை ஷெட்டை போட்டு ஊழியத்தை ஆரம்பித்தோம். இதுக்கடையில் எனக்கு ஒரு பாப்பா பிறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, பாப்பா பிறந்துட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. எங்களுக்கு எந்த வெளிநாட்டு உதவியோ உள்நாட்டு உதவியோ போதகருடைய உதவியும் கிடையாது, பண உதவியும் கிடையாது, ஆலோசனை கொடுக்க கூட யாருமே கிடையாது கூட இருந்து. ஏன்னா என் மனைவி வழியில் என் மனைவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்க, இன்ன வரைக்கும் அவங்க ரட்சிக்கப்படாதவங்க யாருமே கிடையாது. எங்கள் சொந்தத்தில் பந்தத்தில் உறவுகளை யாரும் போதகர் கிடையாது. எந்த ஒரு ஆலோசனை கிடையாது, உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் யார் இருந்தான்னா, என்னை உங்களை அழைத்த ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிறவர்களே ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர். நமக்கு அன்பு வேணுமா அன்பு கொடுப்பார், பாசம் வேணுமா பாசம் கொடுப்பார், கரிசனை வேணுமா கரிசனை கொடுப்பார், ஆலோசனை வேணுமா எல்லாம் கொடுக்கிறப்ப தான் நம்முடைய ஆண்டவர். இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஓலை ஷெட்டை போட்டு ஊழியத்தை ஆரம்பித்தோம். மக்களே கிடையாது. 1-2 சின்ன பிள்ளைங்க வருவாங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு 1-2 பேராக வராங்க, புதுசாக ஆட்கள் வராங்க. 1-2 பேராக வர நாங்கள் கொஞ்சம் அப்படியே எழும்பிட்டு இருக்கிறோம். இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் முத ஞானஸ்நானம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் சபையில் ஒரு 10 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக இருப்பேன். அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போ இனி பார்த்தாலே பாஸ்டர் யாரும் நம்பவே மாட்டாங்க. அப்படி இருப்பேன்னா, அப்போ நான் நினச்சேன், ஒரு பெரிய பாஸ்டர் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஞானஸ்நானம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாஸ்டர் கூப்பிட்டு என்ன பண்ணால் ஞானஸ்நானம் கொடுத்தோம். அடுத்த வாரம் அவர் திருவிருந்து கொடுக்க வராரு. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா எங்கள் சபையில் யாருமே இல்லை. என்னடான்னு பார்த்தாக்கி திருவிருந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த வாரம் அவர் சபைக்கு என்ன பண்ணிட்டார், அவ்வளோத்தையும் கூப்பிட்டு போயிட்டார். வேதனை அவ்வளோ அழுவங்க. ஏன்னா 4-5 வருஷம் அழுது ஒரு 10 பேர் வந்தாங்க. 2015-16 வந்திருக்கிறாங்க. அவர் கூப்பிட்டு போயிட்டார். வீட்டில் போய் கேட்குறேன், ஒரு வீட்டில் கேட்குறேன், ஏங்க வரலங்கிற. அங்கே ஃபேன் இருக்குது, அங்கே பாய் இருக்குது, அங்கே மியூசிக் இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். அந்த பாஸ்டர் எங்களை கூப்பிட்ற, அவர்கிட்ட போய் கேட்டாக்கி, உங்கள் ஜனங்கள் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. அப்போ நமக்கு யாரும் ஆதரவு இல்லைனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஏறி மிதிக்கிறாங்க. அப்போ அழுகையோடு நான் என் மனைவி வீட்டில் உட்காந்து அழுகிறோம். நானும் என் மனைவி எங்கள் அம்மா 3 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். 2017 அப்போ தான் 1-2 பேர் திரும்ப என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம். 0க்கு திரும்பவும் என்ன பண்ணுறோம், ஆரம்பித்து ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நானே ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். யாருமே நான் நம்புற மாதிரி இல்லை. நானே ஞானஸ்நானம் கொடுத்து நான் திருவிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மகிட்ட அந்த அபிஷேகம் இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு கணம் பண்ணுவோம் நினச்சிக்கிறோம், அந்த கணமே நமக்கு கடைசியில் என்னவாகி போச்சுது. அப்போது இந்த சூழ்நிலையில் 2018 வருது. 18 மார்ச் மாதம். இந்த 2018க்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கி, நாங்கள் சுற்றிலும் இருக்கிற ஒரு 30 கிராமத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கி, சண்டே கிளாஸ் நடத்துவேன். சண்டே கிளாஸ் நடத்துவேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவோம். ஒரு வாரத்துக்கு நாங்கள் 30 கிராமத்தில் நானும் என் மனைவியும் போயிடுவோம். பார்த்தீங்கன்னாக்கி எப்படியும் ஒரு 1000 பிள்ளைகள் சந்திப்போம். இதை நாங்கள் ஒரு எதர்ச்சியாக பார்க்க, இதை வேற ஒரு குரூப் என்னென்னா வேறு விதமாக பார்த்துட்டு இருந்திருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. 2018 நாங்கள் சர்ச்சுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கேனாக்கி, உள்ள உட்காந்து என்கிட்ட ஒரு பழைய கீபோர்டு இருந்து, அந்த கீபோர்டை ஹெட்ஃபோன் மாட்டிட்டு உள்ள உட்காந்து வாசிட்டு இருக்கிறேன். அந்த குரூப் என்ன பண்ணாங்க, வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓலை இதெல்லாம் உள்ள தீ வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்மளாம் எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு குரூப்பு. அந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி, நான் உள்ளே இருக்கிறேன், என்னையை உள்ளே வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா தீ வச்சுட்டு போயிட்டாங்க. வெளியே நான் மொதல் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு பைக்கு நிற்குது.
அந்த ஷெட்டு எல்லாம் எரியும் போது தான் எனக்கு தெரியுது, ஆஹா ஏதோன்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சிட்டு எல்லாம் வெளியே ஓடி வரக்குள்ளே ஷெட்டு என்ன பண்ணிட்டு என் மேலே அப்படியே உள்ளே விழுந்துச்சு. என் முதுகு எல்லாம் அப்படியே எரிஞ்சிட்டு வெளியே ஓடி வரலான்னு பார்த்தா வெளியே பைக்கு எரிஞ்சிட்டு நிற்குது. அவ்வளோத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியே வந்து ரோட்டில் வந்து விழ ஒரு அரை மணி நேரத்தில் சபையே என்ன ஆகிட்டுனா தரமட்டமாயிட்டு. அந்த 2000 அந்த சபையை கட்டுறதுக்கு நானும் என் மனைவியும் அவ்வளோ கண்ணீர் வடித்தோம். பசியில் பட்னியில் ரோட்டில் கிடக்கிற மண்ணெல்லாம் அரிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கி அலசி வச்சுருப்போம். ரோட்டில் கிடக்கிற மண்ணெல்லாம் வச்சுருப்போம். ஏன்னா பூசலைக்கு மண் வாங்க மண் இருக்காது, சிமெண்ட் வாங்க ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் வச்சு எடுத்து நாங்கள் அப்படியே கூட்டி கட்டி அவ்வளோ கஷ்டம் நடத்துல பண்ணுறது. ஒரு அரை மணி நேரத்தில் என்ன ஆகிட்டுனா சாம்பலாய் மாறி போச்சு. நாங்கள் என்னுடைய ஆஸ்பத்திரியில் ஒன்று போட்டிருக்கிறாங்க. திரும்ப வீட்டில் வந்து பார்க்குறேன், எல்லாம் எரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் நிற்குது. உள்ளே இருந்த பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு. வேதனைனா தாங்க முடியாத வேதனை. திரும்பவும் நாங்கள் எங்கே வந்துட்டோம், ஜீரோவுக்கு வந்துட்டோம். இருந்த 30 விசுவாசி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இயேசு உங்களுக்கு என்ன பண்ணல, அற்புதம் செய்யல, அப்புறம் எங்களுக்கு எங்கே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் மிஞ்சினது ஒரு 2-3 பேர். வேதனை தாங்க முடியல, அழுக. ஒவ்வொரு நாளும் அழுது நிறைய நேரம் நான் ஊழித்தே வேண்டாண்டவரே போகும்போதெல்லாம் என் மனைவி என் கையை பிடிச்சிக்கும். இல்லைங்க ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினார், இனியும் என்ன பண்ணுவார், இனியும் நடத்துவார்னு சொல்லிட்டு திரும்ப 2018 நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னாக்கி முழங்காலில் நின்று ஜோம் பண்ணி திரும்ப என்ன பண்ணோன்னா ஷீட்டு போட ஆரம்பித்தோம். சீட்டு போட்டுருவோம். இனிமேல் ஓலை என்ன பண்ண வேண்டாம், போட வேணா. நான் ஊருக்குள்ளே பிரச்சனை ஆகி போச்சு. போலீஸ்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் வந்தோடனே நீ யாருன்னு விசாரித்து எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கிறாங்க பேரில் எண்ணியை ஒரு நாள் தூக்கி உள்ளே வச்சு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஓலை என்ன பண்ணாங்க போடாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஊரில் இருந்து ஒரு சில பெரியவங்க வந்து பேசி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா சீட்டு போட்டோம். இப்போ சீட்டு போட்டதுக்கப்புறம் போன 30 பேர் போனாங்கல்ல, அவங்களுக்கு 3 பேர் வந்தாங்க. இப்போ 3 பேரோட திரும்ப என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. டிசம்பர் மாதம் வந்துச்சு. எங்கள் ஏரியாவில் காஜா புயல்னு ஒரு புயல் வந்துச்சு. இருந்த ஷெட்டு அது என்ன பண்ணிட்டு திரும்பவும் தூக்கிட்டு போயிட்டு என்னடா எதை எடுத்தாலும் பெரிய சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து அழுகிறோம். அப்போவும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அந்த அழுகைக்கு திரும்பவும் கிருபை பண்ணி என்ன பண்ணார்னா திரும்பவும் நாங்கள் அந்த ஷெட்டை என்ன பண்ணோம், போட்டோம். அந்த எரிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க யார் அப்படின்னா, நாங்கள் இந்த எல்லா இடங்களிலும் இந்த பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் போனோன்னு என்ன பண்ணிடுவோம், ஓடி வந்துடும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. கெட்ட வார்த்தை பேசுகிற பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அப்பா அம்மா கீழ்ப்படி ஆரம்பித்தாங்க. இவனுக்கு போய் ஏதாவது செஞ்சுட்டு வாங்கினா செய்ய மாட்டாங்க. கீழ்ப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே மாற்றம் வர்றதுக்கப்புறம் காரணம் யாருன்னு தெரிஞ்சோன்னு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மகிட்ட பல மிரட்டல்கள் நிறைய இடங்களில் அடிச்சிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதை பெருசாக நினைக்கல. அவங்க கடைசியில் என்னையே கொல்றதுக்கு அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணல, எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் எங்கெல்லாம் போனோமோ, எந்தெந்த கிராமத்துக்கெலாம் போனோமோ எல்லா கிராமத்துலையும் இனி நாங்கள் வரக்கூடாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது பண்ணிட்டாங்க. திரும்பவும் நாங்கள் சரிப்படுத்தி எடுத்து 2019 எங்கள் சபை 2019 அதாவது 2014 ஆரம்பித்து 2019 மட்டும்தான் ஒரு வருஷம் முழுசாக சபை நடந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆச்சுது சொல்லுங்கள், கொரோனா வந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து கொரோனா வந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் கொரோனா. அப்புறம் 2022 மார்ச் மாதம் திரும்ப என்ன பண்ணோம் சபையை. ஏன் எங்கள் வீட்டில் சபை ஆரம்பிக்கணும்னா வாசலில் போலீஸ் ஸ்டேஷன். சபைக்கு கொஞ்சம் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே கத்துனாலே அங்கே என்ன பண்ணோம், முதல்ல கேட்டுறோம். அப்போ ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணுறோம், 2 வருஷம் சும்மாவே கடந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். இப்போ அப்புறம் தான் அப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எங்கள் சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. ஒரு 50 பேர் எங்கள் சபையில் வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக என்ன பண்ணிக்கிறாரு, தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டவருடைய வாழ்க்கையில் பிசாசு எத்தனை சோதனைகளை கொண்டு வந்தாலும் எங்கேயுமே அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். எங்கேயுமே என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அதை அனுபவிக்கும் போது தான் எங்களுடைய வேதனைகள் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு வேதனைகள், பசியில் பட்டினியில் கிடந்து நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே 2019 வருஷம்தான். ஏன் அப்படின்னா எல்லா நேரமும் சபையில் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு சைடு செவரை கட்டணும், அதை கட்டணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி
எல்லாமே நாங்கள் வர்ற சின்ன காணிக்கு கூட அதுக்கே செலவு பண்ணி அப்படி பார்த்து செஞ்சது கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா மொத்தமாக போகும்போது திரும்பவும் வேதனைகள், அழுகைகள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாருன்னா ஒரு நல்லபடியாக வச்சுருக்கிறாரு. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு பழையபடி ஒரு புயல் வந்து நிற்குது. அல்லேலூயா. நீங்களாம் ஜெபிப்பீங்கன்னு சொல்லி நான் அதை சொல்கிறேன். நான் அதை சொல்ல வேண்டாம்னு நினச்சிருந்தேன். ஆனாலும் நீங்களும் ஜெபிப்பீங்க அப்படின்னுக்காக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் தரவாடகை இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி அந்த டீம், அதாவது முன்னாடி 2018 பண்ணாங்களே, அவங்களாம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இருக்கக்கூடாது, காலி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு வருஷமாக அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. இந்த ஒரு வருஷமாக இந்த பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட என்ன பேசியிருக்கிறோன்னா, நாங்கள் ஒரு சொந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், காலி பண்ணுறோன்னு சொல்லி. ஆனால் அவங்க ஒவ்வொரு வாரமும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சபையில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து கதவெல்லாம் வாங்கி அடித்து எடுத்து நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் காலி பண்ணி போனால் வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தரமாட்டாங்க சொல்லலாம். அதனால் இப்போ அடுத்து நாங்கள் இடம் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்குள் நேராக நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, ஜெபம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அல்லேலூயா. ஜெபத்தினால் எல்லாம் செய்ய முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக சேரும்பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி கடவுள் அல்லாததற்கு கோடி கோடியாய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கடவுள் அல்லாததுக்கு என்ன பண்ணுறாங்க, கோடி கோடியாக ஒருத்தர் மட்டும் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய கொடுக்குற ஆட்களை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், எழுப்புவார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பக்தியுள்ள உங்களை ஆண்டவர் சபைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சி வந்திருக்கிறார். எதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு? சும்மா உட்காந்துருப்பாரு அழைச்சி வந்திருக்கிறாரா? இல்லை, நீங்கள் ஒரு பக்தியுள்ள சந்ததிகளை என்ன பண்ணணும், உருவாக்கணும். இப்போ நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஆதாமுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் வழியாக உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் மேலே எப்படி இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். அதே வேளையில் எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் அங்கே இங்கே எட்டி பார்க்க மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல என்ன பண்ணணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும். இங்கே இருக்கிற செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டால் அது திரும்ப வளருமா? வளரும். ஆனால் இந்த மண்ணுக்குள்ளே அந்த இது இல்லாமல் அங்கே கொஞ்சம் சூம்பி போய் வளரும். அங்கேருந்து இன்னொரு இடத்துல பிடிங்கி நட்டாக்கி கடைசியில் செடி. அப்போது நம்ம எங்கே வச்சுருக்கிறோமோ அங்கே இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஏவாள் வைக்கப்பட்ட இடத்துல இருந்திருந்தால் பாவம் உள்ள என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. அப்போது நம்ம வைக்கப்பட்ட இடத்துல இருந்தோன்னு வைங்களேன், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கடைசி வரைக்கும் எங்கே இருக்கும், நம்ம கூடவே இருக்கும். அல்லேலூயா. நம்ம எதுக்கும் தேவைன்னு சொல்லி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. தேவைக்காக ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவைக்காக நம்ம அழுது புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு கவலையோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கவலைப்படவே கூடாது. கவலை என்பது பிசாசுடையது. கவலை யாருடையது? நீங்களும் நானும் கவலைப்பட்டோம்னா அப்போ நம்ம யாருடைய பிள்ளையாக இருப்போம்? அப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் வந்த போதும் நாங்கள் நம்பி இருந்த ஆண்டவர் எங்களை ஒரு நாள் என்ன பண்ணலை, கைவிடலை. இன்ன வரைக்கும் எங்களுக்கு சோறு போடுறாரு. இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஆண்டவர் சோறு கொடுக்குறாரு. இன்ன வரைக்கும் சுகத்தை கொடுக்குறாரு. எங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தபோது நானும் என் மனைவி உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணோன்னா, ஆண்டவரே, என் மனைவி வழியில் வர்ற பாவங்களாகட்டும், என் வழியில் வர பாவங்களாகட்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். என் பெரிய பிள்ளை 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. என் சின்ன பிள்ளை இப்போ தான் 4 வயசு ஆகுது. இந்த 2 பிள்ளைகளையும் அவங்க பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போனது கிடையாது. அல்லேலூயா. இப்படி ஏராளமான சாட்சிகளை எங்களுக்குள்ள ஆண்டு வச்சுக்கிறார். எங்கள் பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தலைவலிக்குன்னு கூட நாங்கள் என்ன பண்ணதில்லை, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதில்லை. எங்கள் 2 பிள்ளைகளையும் கொண்டு போனதில்லை. நாங்கள் எத்தனையோ பிள்ளைகளை பார்ப்போம், சளிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரி ஓடிட்டே இருப்பாங்க. பிறந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எங்கள்கிட்ட வீட்டில் ஃபேன் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளை எந்த சூழ்நிலைக்கும் ஆஸ்பத்திரிக்கு இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, கொண்டு போனதில்லை. அதே மாதிரி நானும் போனதில்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச மனைவியும் இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு வந்ததில்லை. அந்த குழந்தை இருக்கும்போது மட்டும்தான் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. வியாதின்னு சொல்லி என் மனைவியும் இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணதில்லை. காரணம் என்ன தெரியுமா?
நாங்கள் நம்பியிருந்த இயேசு. அல்லேலூயா. எங்களை அழைத்த இயேசு. அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் உங்களை சபைக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் ஒரு நம்பியிருக்கிறார். என்ன நம்பியிருக்கிறாரு? நீங்கள் பக்தி உள்ளவர்கள் நம்பியிருக்கிறாரு. இந்த பக்தியில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். அடுத்து உங்கள் தலையில் ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டம் என்னன்னா, உங்கள் மூலமாக பக்தி உள்ள சந்ததிகள் பெருகணும், பக்தி உள்ள சந்ததிகள் உருவாக்கப்படணும், நீங்கள் பக்தி உள்ள வம்சமாய் பக்தி உள்ள குடும்பமாய் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் உடைச்சு போட்டுறவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய தரிசனத்தை அந்த ஆதாம ஏவாள் டபக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க? உடைச்சு போட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவருடைய திட்டத்தை பார்த்து மாட்டேமானே சொன்னாலும், இன்றைக்கி நாங்கள் அந்த ஊழியத்தில் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள், பின்வாங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை முடிவெடுத்தாலும் ஒரு சமயமும் எங்களை போக விடலை. கூடவே இருந்து ஆண்டவர் நடத்துகிறாரு. அவர் உங்கள் கூடவே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் வியாதிக்காக நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, கடன் வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலும் நீங்கள் அவரை நம்பிக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தைகளை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த 3 மாதம் தான் இன்னும் டைம் கொடுத்துருக்குறாங்க. என்ன மீதி இருக்கிற இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நாங்களும் இதுக்கு முன்னாடி பல தடவை பிரச்சனைகள் வந்திருக்கு. நாங்கள் அப்போ இடம் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம், இன்ன வரைக்கும் வாங்கலை. அப்படிங்கிறனால அவங்க கடைசியாக டைம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே நாங்கள் வாங்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு பாரமுள்ள ஒரு ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.